World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக நமது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சேவை குழு உறுப்பினரும் எனக்கு எப்பொழுதும் எங்கும் எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருந்து என்னுடைய அனைத்து விதமான வேலைகளிலும் உறுதுணை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய உயர்திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் தர்மசாஸ்தாவை பொறுத்தவரையிலும் முதல்ல வர்றதும் ஐயா தான், கடைசியாக போகிறதும் ஐயா தான். அந்த பெருமைக்குரியவர். ஸோ அற்புதமாக தர்மசாஸ்தாவுடைய வளர்ச்சிக்காக அனுதினமும் தன்னை சிறப்பாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள். இன்றைக்கி எடுத்துக்கொண்டக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பரிகாரங்கள் தரும் வெற்றி ரகசியங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் நம்ம பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா, பரிகாரம் அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோன்னா வழிபாடுகள் தான் அப்படின்றது தான் நாங்கள் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு கடவுள்கிட்ட எந்த நேரத்தில் போய் எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பரிகாரங்களாக கொடுத்துட்ருக்குறோம். அந்த பரிகாரத்தை கொடுக்கறதுனால அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியுன்ற விஷயங்களை, தன்னுடைய ரகசியத்தை ஐயா அவர்கள் பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த சிற்றுரை ஆரம்பிக்கிறேன். ஓம் நம சிவாய. அப்போ பரிகாரங்கள் தரும் வெற்றி ரகசியங்கள். ஐயா இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. அப்போ பெரும்பாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோதிடர்கிட்ட கஷ்டம் வர நேரத்தில் தான் எல்லாம் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஜோதிடர்கள் இந்த மாதிரி பரிகாரம் சொல்வார். இந்த பரிகாரம் சொன்னால் சரியாயிடுமா? அடுத்த கேள்வி, பரிகாரம் சொன்னால் சரியாயிடுமா நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அது அவங்க செய்யக்கூடிய நிலைகள். அப்போ எப்படி சரியாகணுங்கிறது ஜோதிடர் அறிவுறுத்தணும், அதைப்படியே வாடிக்கையாளரும் செய்யணும். அப்படி வெற்றி பெற்ற அதுவும் நம்ம ஜோதிடர்கள் வரலாறு எடுக்கணும், கோயிலுடைய வரலாறு எடுக்கணும். எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோயில், அங்கே ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது எல்லாமே ஆய்வு செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பரிகாரத்தை வெற்றி பெற செய்கிறது. ஏன் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊருக்கு போங்க, ஏன் அந்த ஸ்தலத்தை சொல்கிறோம்? அப்போ அந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது. அப்போ அந்த கோயிலில் ஒன்று தான் அப்போ ஒரு 40-50 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி இப்போ அவர் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னால் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்திருக்கிறேன் அப்போ 12வது படிக்கிறப்பவே. அப்போ அந்த பையன் சொன்ன, இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அந்த பையனால் கண்டினியூ பண்ண முடியாது, தடை ஏற்படும் சொன்னேன். இல்லைங்கய்யா, 1.5 லட்ச ரூபா கேபிடேஷன் ஃபீ கொடுத்துருக்குறேன் ஒரு தனியார் நிறுவனத்தில், கட்டாயம் நாங்கள் சீட்டு உறுதி அப்படின்னாங்க. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் கொஞ்சம் இன்ஜினியரிங் பீக்காக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலேஜில் 2.5 லட்சம் தந்தால் தான் பண்ண முடியும், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்தவங்களுக்கு ஷாக்கு, அந்த பையனுக்கும் கேட்ட மாணவனுக்கும் ஷாக்கு. என்னடா இப்படி நம்ம கன்ஃபார்ம் சீட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி அவர் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி. இப்போ சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம். சொல்லிவிட்டு அவங்க ஒரு பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு, அவங்க பரிகாரத்தை நம்பாதவங்க. மறுபடியும் ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ மறுபடியும் ஒரு 60 நாளைக்கு முன்னால் என்னை கூப்பிட்றாங்க, போய் அவங்க ஜாதகம் பார்த்துட்டு வரேன். அவரை என்ன சொல்கிறேன்னா, இது விருதாச்சலம் பக்கத்தில் பெண்ணாடங்கிற ஊரில் பிரளய காளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்களும் ஸ்ரத்தையாக, அந்த பையன்தான், அந்த அப்பாவை விட பையன் ரொம்ப ஆவலாக இருக்கிறான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தொந்தரவு பண்ணுறான். கையில் காசு இல்லை, போய் கூட்டிகிட்டு போகிறாரு. வளர்பிறை பஞ்சமி தீதி அந்த பையன் பிறந்தது. அப்போ தேய்பிறை பஞ்சமி தீதியில் போயிட்டு வர சொல்கிறேன். போயிட்டு வந்த உடனே அவங்க அப்பா லோக்கலில் தான் ஆட்டோ, அந்த மினி ஆட்டோ மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறார், லோடு வண்டி. போயிட்டு வந்த உடனே ஒரு 10 போன வாரம் தான் எனக்கு கிடைச்ச தகவல். சொன்னபடியே போயிட்டு வந்தாங்க. 3 நாளைக்கு முன்னால் நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்க, கட்டுப்பாடாக இருந்துங்க, அன்றைய தினத்தில் என்னென்ன கட்டுப்பாடு செய்யணுங்கிற எல்லாமே சொல்லி
அறிவுறுத்தி எல்லாம் அதன்படியே செஞ்சுட்டு வந்தாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அதை ப்ராப்பராக செஞ்சால் இன்னும் கரெக்டாகும், அவங்க மனசுலேயும் அந்த நம்பிக்கை எழுந்தது. போயிட்டு வந்த உடனே இப்போ போன வாரம் நான் போன சனிக்கிழமை எனக்கு தகவல், ஐயா தலைப்பு கொடுத்த உடனே எனக்கு தகவல். என்ன தகவல்னால், டெய்லி 2000 ரூபாய்க்கு வண்டி ஓடுது லோக்கலில், டெய்லி 2000 ரூபாய்க்கு வண்டி ஓடுது, 500 ரூபாய் டீசல் செலவு, 500 ரூபாய் டிரைவரு, இவரே தான் ஓனர் கம் டிரைவரு, அதனால் எனக்கு 1500 ரூபாய் நிற்குதுன்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறார். அப்போ அந்த பரிகாரம் எப்படி வெற்றி பெற்றது? அப்போ போய் ஐயா போன மீட்டிங்கில் சொன்னார், இதே தான் அவருடைய ஒரு ஸ்பெஷல் தனித்தன்மைனார். அப்போ அது இன்னும் டீப்பாக நம்ம ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அதனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தேன். பெண்ணாடம்னா என்ன? தேவலோகத்திலேருந்து, தேவேந்திர லோகத்திலேருந்து தேவக்கன்னிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க ஒரு சாப விமோச்சனத்துக்காக பூமியில் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே போனவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. அவர்கள் வந்து இங்கே பெண்ணாடத்தில் இறைவனை வழிபாடு செஞ்சு இங்கேயே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் தேவேந்திரன் பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காமதேனு அனுப்புகிறார், போய் என்ன பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு. காமதேனு என்ன பண்ணுறாரு, சிவனுடைய இதனால் அவர் அங்கே சிவனுக்கு பால் சுரந்துட்டு அங்கேயே தங்கிடுறாரு. அதுக்கடுத்ததாக வெள்ளை யானை அனுப்புகிறார். தேவேந்திரன் தனது வாகனத்தை வெள்ளை யானை அனுப்புகிறார். அப்போ அந்த வெள்ளை யானையும் போய் அங்கே வந்து சிவனுக்கு நிழலாக, அங்கே அந்த கோயில் அமைப்பை பார்த்தீங்கன்னா பின்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு யானை படித்திருப்பது போல் ஒரு அமைப்பு. அப்போ யானை வந்து சிவனுக்கு அந்த நிழல் கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு தன்மை. அப்போ யானை அனுப்பிச்சோமே, நான் யானையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் நேரடியாக வரார். தேவேந்திரன் நேரடியாக வந்து அந்த இறைவனை சிவபெருமானை வழிபடுறார். அதனால் இத்தனை சிறப்பு அமைப்பு. அதே மாதிரி பிரளயம் வருது, அந்த காலத்தில் பிரளயம், அதை வந்து நந்தி பகவான் வந்து அந்த பிரளயத்தை தடுத்து ஆட்கொள்கிறார். அதனால தான் அந்த ஈஸ்வரனுக்கு பேர் பிரளய காளீஸ்வரர். அப்போ இத்தனை அமைப்பு கொண்டு இருக்கிற அந்த கோயில். அப்போ கண்டாந்தர் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற கண்டாந்தர நட்சத்திர பாதம், கண்டாந்தர நட்சத்திர பாதம், அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டால் அந்த கண்டாந்தர நட்சத்திர தோஷம் விலகும். அதுக்கடுத்தது என்ன, பஞ்சமி தீதியில் பிறந்தவங்க, வளர்பெரிய பஞ்சமி தீதியில் பிறந்தவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் நிவர்த்தி ஆகும். அதுக்கடுத்தது என்ன, கேட்டை நட்சத்திரம். தேவேந்திரனுடைய நட்சத்திரம் என்ன, கேட்டை. அப்போ அந்த நட்சத்திரத்துக்காரங்களும் போய் அந்த இடத்தை வழிபாடு செஞ்சால் வெற்றி பெறலாம். அப்போ பிரளயம்னா என்ன, 6-8 தான் பிரளயம். நம்ம என்ன சொல்கிறோம், அப்படியே சூறாவளியாக அடித்து தூக்கி வீசுதுங்க, வீசிடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பிரளயம்னா பிரளயமே வரணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த 6-8 சம்பந்தமான தசா புத்திகள், கண்டங்கள் வரப்போ, கண்டாந்தர நட்சத்திரங்கள் நடக்கூடிய தசா புத்திகள்லாம் வரப்போ இந்த மாதிரி பிரளயம் அப்படிங்கிற அந்த பிரளயங்கிற பேரையே ஒரு இதாக கொண்டு நம்ம அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சு அந்தந்த எந்தெந்த நட்சத்திர சாதகமான நட்சத்திரத்தில் அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சா கட்டாயம். இதை வந்து பல பேர்த்துக்கு நான் அந்த கோயிலை சொல்லியிருக்கிறேன், ஐயாவும் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய ரகசியம் என்ன, அங்கே போய் நல்லெண்ணெய் தீபம், எங்கே போனாலும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு. 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு, ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான், அவர் தான் எல்லா வேலையுமே செய்கிறார். அப்போ 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. வசதி இருந்தால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யுங்கள், வயதுக்கேற்ற தீபம் போடுங்க. அப்போ கொடிமரத்து அருகில் கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்தா அந்த நிலைகள் மாறும். இது நிறைய பேர்த்து வந்து அனுப்பிச்சு வெற்றி பெற்று இருக்கிறேன். அப்போ தேவக்கன்னிகள், காமதேனு, வெள்ளை யானை, அந்த இடத்து பேர் வந்து பெண்ணாடகம் அப்படின்னு பேர். இப்போ தேவக்கன்னிகள்னால் பெண்ணு. அப்போ காமதேனுன்னா ஆனா பசுன்னு தெரியும். அப்போ வெள்ளை யானைனா கடம். அப்போ பெண்ணாகடம் அந்த ஊர் பேர். பெண்ணாகடத்தில் இருக்கிற பிரளய காளீஸ்வரர். அப்போ பிரளய காளீஸ்வரர் அந்த கோயிலுக்கு போனோம்னா இந்த 6-8 சம்பந்தம், அஸ்வினி நட்சத்திரம், கண்டாந்தர நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், யார் யாருக்கெல்லாம் இந்த மோசமான திசா புத்திகள் நடக்குதோ அங்கே போனால் வெற்றி பெறலாம். இது அனுபவ ரீதியான கண்ட உண்மை. அதுக்கடுத்ததாக மக நட்சத்திரம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து குரோதி வருடம்.
அப்போ குரோதி வருடத்தோட பலனை எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க. அப்போ இதே குரோதி வருடத்தில் 60 வருஷத்துக்கு முன்னால் என்ன ஆச்சு பின்னால் போய் பாருங்கள். அப்போ என்ன ஆச்சு? தனுஷ்கோடி பேரழிவு வந்ததா இல்லையா? அப்போ இந்த வருஷத்தில் அந்த கோயிலுக்கு போனால் கட்டாயம் அந்த பேரழிவு பிரளயம் எல்லாம் வந்து காப்பாற்றப்படுவீர்கள். அனைவரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மறுபடியும் 5ஆம் இடம் மக நட்சத்திரம், கண்டாந்தர நட்சத்திரம். அப்போ மக நட்சத்திர கண்டாந்தர நட்சத்திரத்துக்கு எந்த கோயிலுக்கு போகிறது? மகாலிங்கேஸ்வரர். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? காசானாலும் கவர்மெண்ட்டு காசு வேணும். அப்போ 5ஆம் இடங்கிறது சூரியன். அந்த காலபுருஷத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அப்போ அந்த நிலைகள் வேணும். எல்லாருமே காசானாலும் கவர்மெண்ட்டு காசு வேணும். அரசியலில் எனக்கு வந்து நல்ல நிலைகள் வரணும். அரசாங்கத்துக்கிட்ட சலுகைகள் வரணும். அப்போ ரிட்டையர்மெண்ட்டு பணம் எனக்கு வந்து மாட்டிக்கிச்சு, அங்கேருந்து எனக்கு வரணும். செட்டில்மெண்ட்டு வேணும். எனக்கு அரசாங்கத்தில் ஒரு டெண்டர் எனக்கு வேணும், எனக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்கெல்லாம் இந்த மகாலிங்கேஸ்வரர் இது எங்கே போட்டிருக்கு, எங்கே போயிருக்கு, எந்த இடத்துல இருக்குது? திண்டுக்கல் மாவட்டம் தவசி மேடை திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் விராலிப்பட்டிங்கிற ஸ்டாப்பிங் அங்கே இறங்கி தவசி மேடை கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், 2 கிலோமீட்டர். அங்கே வந்து பரத்வாஜர் ஒடுக்கும் ஸ்ரீ பரத்வாஜர் ஆசிரமம் சித்தர் பீடம். அங்கே மெயின் வந்து பரத்வாஜ சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. 16 அடி தரையோட தரையாக தான் இருக்கும், கல்பதிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ அவரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் மீது நடந்து போங்கள். தலைமாடும் கால் மாட்டிலையும் பீடம் அமைச்சிருப்பாங்க. என் மீது நடந்து போய் இறைவனை வழிபடுங்கள், நான் உங்களை நல்லிஃபை, அதாவது அந்த உங்களுடைய பாவங்கள்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா அந்த கோயிலில் என்ன சமாதி மீது போய் நடக்க சொல்கிறாருன்னு கிடையாது. அந்த கோயிலில் பரத்வாஜர் சொல்லி வச்சுது. அது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு அவங்களுக்கே தெரியல. அங்கே ஃபுல்லாக வந்து ஒரு 4-5 ஜீவ சமாதிகள் அருகிலே இருக்குது. அப்போ அந்த பரத்வாஜருடைய சமாதியின் மேல் நடந்து நம் பாதம் பட்டு மேல் நடந்து அதன் பிறகு சிவபெருமானை வழிபடுறது. அப்போ அந்த அவர் சமாதி மேலே நம்ம போய் நடந்து மெதுவாக நடந்தோம்னாவே நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இழுத்துக்கிறார் பாதம் வழியா. அப்போ அந்த ஜீவ சமாதி வந்து 16 அடி நீளம். அப்போ இங்கே நான் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அவர் வந்து பரத்வாஜ சுவாமிகள் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவர். அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தனால அவருக்கு வந்து பொறி உருண்டை நிவேதனமாக வைக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு 4-5 அவர் பேர்லாம் கும்பானந்தர், மாரிமுத்து, சூரியமூர்த்தி இவங்களுடைய ஜீவசமாதிகள் அருகிலே இருக்குது அந்த கோயிலுக்குள்ளார. அப்போ அங்கே சிவபெருமானுக்கு 2 தேவியர்கள் இரு பக்கமும் நேர் எதிர்க்க வந்து பைரவர் கோயில் இருக்குது. அப்போ சிவன் ராத்திரி வரக்கூடிய காலங்களில் கிழக்கில் சூரியன் உதிக்கும் போது சிவபெருமான் கிட்ட அந்த சூரிய ஒளி விடும். அதே மாதிரி மாலையில் சூரியன் மறையும் போது பைரவர் மீது அந்த சூரிய கதிர் விடும். அப்போ இந்த கவர்மெண்ட் சிம்ம ராசியில் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். ஆனால் இந்த சிம்ம ராசியில் நம்மளுக்கு இந்த கண்டாந்தர் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அரசியல் ரீதியான சலுகைகள், அரசாங்கத்துக்கான சலுகைகள்லாம் தேவைப்படுறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கட்டாயம் வெற்றி பெறலாம். இது நான் அனுப்பிச்சி வச்சுட்டு அவர் போய் தலைமை செயலகத்துக்கு போய் ஒரு போஸ்டிங்காக கேட்குறார். போன உடனே அந்த கோயிலுக்கு போன உடனே அடுத்த வாரமே எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறார், சாமி நாங்கள் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் சக்ஸஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பதவி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஃபோன் கால். அதே ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே இன்னொரு கோயில் திண்டுக்கல்லையே கதிர் நரசிங்க பெருமாள். கதிர் நரசிங்க பெருமாள்னு என்ன? திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழி ரெட்டியார் சத்திரம். அப்போ நரசிங்கர் பெருமாள்னு எப்படி இருப்பார்? அந்த சிங்க முகத்தோடு அப்படி ஆக்ரோஷமாக அப்படி இப்படி இருப்பாரா?
இங்கே அப்படி கிடையாது. சாந்த ஸ்வரூபியாக அபய அஸ்தத்தை வச்சு இருக்கார். அப்போ கதிர்னா என்ன? சூரியன். நரசிம்மம்னா அதுவும் சூரியன். எல்லாம் சிம்மராசி தான். அதுதானே அரசாங்கம் இதெல்லாம். அப்போ அந்த கோயிலுக்கும் அனுப்பிச்சி ஒரு ஜாதகரை அனுப்பிச்சி அங்கே வந்து நெய் விளக்கு தான் சிறப்பு. அந்தந்த கோயிலில் என்ன வழிபாடு செய்கிறாங்களோ, அந்த கோயிலில் என்ன நடைமுறை கடைப்பிடிக்கிறாங்களோ அதை வந்து செய்ய சொன்னேன். அங்கே வந்து பசுநெய்யில் தீபம் போட்டு கல்கண்டு படைச்சி துளசி மாலை சாற்றி வழிபடுதல் சிறப்பு. அங்கே என்னென்னா அங்கே இருக்கிற அக்னி மூலையில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். அப்போ வாயுவும் அக்னியும் சேர்ந்தால் என்ன ஆகும்? கம்யூனிகேஷன் நல்லா இருக்குமா? அதேமாரி ஈசான்ய மூலையில் பைரவர், ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், அதுக்குண்டான நிலைகள் கிடைக்குமா? நைருதி மூலையில் வந்து சுதர்சனரும் நரசிம்மரும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சுதர்சனர் வந்து அங்கே வந்து தேவர்கள், அந்த சுதர்சனுடைய சிலையில் தேவர்களுடைய படங்கள் செதுக்கப்பட்டு இருக்குது. அப்போ அது ஒரு சிறப்பு. அது மாதிரி கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலில் வழிபட்டால் கட்டாயம் அரசாங்க ரீதியான அரசியல் ரீதியான சலுகைகளும் ஆதரவுகளையும் பெறலாம் என்று ஜாதக ரீதியாக சொல்லி ஒருத்தருக்கு நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்த உண்மை. அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு எல்லாமே அந்த 6, 8ங்கிறது ஒரு வரும். அப்போ தான் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவோம். அப்போ அந்த கோயில் பக்கத்திலேயே ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குது. அப்போ அங்கே சரவணம்பட்டி கசவனம்பட்டி திண்டுக்கல், அதே கதிர் நரசிங்க பெருமாள்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும், 11 கிலோமீட்டர் நினைக்கிறேன், உள்ளார கொஞ்சம் போகணும். அந்த கோயிலுக்கு என்னென்னா, அந்த கோயிலுக்கும் அரசியல்வாதி தான் அனுப்பிச்சி வச்சேன். ஏன்னா அவருக்கு நடக்கிறது குருதசை, சுக்கிரபுத்தி. அப்போ சுக்கிரன் வந்து நீசம். இப்போ வந்து பிரதமர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்கிறார், எல்லாம் இந்த சௌச்சாலயா, அப்போ தான் புதுசாக திட்டம் லெட்ரின் கட்டுறது, அதுதான் வந்து சௌச்சாலயான்னு சொல்லி ஒரு அந்த வடமொழியில் சொல்லுவோம். அப்போ அந்த வேலையை எடுத்து செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீசம், அந்த வேலையை எடுத்து செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னோடனே கட்டாயம் அந்த வேலையை எடுத்து கேட்டு வாங்கி சேவையாக செய்கிறாரு. சேவையாக செஞ்சால் அது உங்களுக்கு நல்லது. அப்போ லெட்ரின் கட்டி கொடுக்கறது, கேர்ள்ஸ் ஹைஸ்கூலுக்கு வந்து அதுக்குண்டான முயற்சி செஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது சொன்னேன். பரிகாரமாக சொன்னேன்னு கேட்டால் நான் அரசியலில் தாங்க இருக்கிறேன் அப்படி, நான் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். அப்போ நான் அந்த சலுகையை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். கட்டாயம் எடுத்து செய்யுங்க, நல்ல வளர்ச்சி பெறுவீங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து தலைமை செயலகத்தில் போய் நின்று அந்த கட்சிக்காரங்க ஆஃபீஸில் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு பொறுப்பை வாங்க இருக்கிறார். போன ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வந்து எனக்கு சொல்கிறார். இதெல்லாமே வெற்றி பெற்ற பரிகாரம் எப்படி வெற்றி பெறும்? அப்போ ஒரு இன்னொருத்தர்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அவரும் 2-3 பரிகாரம்னு சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஈடுபாடு, கஷ்டமும் இருக்குது, அவருக்கும் தெய்வ பக்தியும் அதிகம், வேலைப்பளும் அதிகம். அந்த நாளைக்கு வந்து 2 வேலை வந்துருச்சு அவருக்கு. அவர் வந்து வருத்தப்படுறாரு, ஃபோன் போடுறாரு, ஐயா எனக்கு போக முடியாத சூழ்நிலை, இங்கேயும் போகணும் அங்கேயும் போகணும், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அப்போ ஒரு நிமித்தம், நான் ஒரு தண்ணி பைப்பிட்ட நின்றுட்டுருக்கிறேன். ஒரு நிமித்தம், ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் போகிறார் அந்த பக்கம். காளிப்பட்டி கந்தசாமி போகலையா அப்படின்னு கேட்டு போகிறார். உடனே ஃபோன் சொல்கிறேன், ஐயா காளிப்பட்டி கந்தசாமிக்கு போயிட்டு வாங்க, வருத்தமே படாதீங்க, இங்கேருந்து மதுரை போனால் தானே உங்களுக்கு ஒரு நாள் லீவ் போட வேண்டியது இருக்கும், அதனால் இங்கே போயிட்டு வாங்க, உங்களுக்கு இங்கேருந்து 1 hour ஜர்னி, பக்கத்திலே இருக்குது காளிப்பட்டி கந்தசாமி, எந்நேரமும் திறந்தே இருக்கும், காலையில் திறந்தால் சாயந்தரம் 7 மணிக்கு தான் மூடுவாங்க. இப்போ வேறு கும்பாபிஷேகம் சமீபம் தான் நடந்தது. அப்போ கும்பாபிஷேகத்துக்கு வேலை நடந்துகிட்ருக்குது, தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவரும் போகிறார். அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார், ஐயா இந்த மாதிரி பெயிண்ட்டு ஒன்று வாங்கி கொடுக்கலான் இருக்கிறேன், இல்லை பெயிண்ட் எல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு, தாராளமாக செய்யுங்க, எவ்வளோ 1 லிட்டர் பெயிண்ட், ஆனால் அங்கே ஒரே கம்பெனி பெயிண்ட்டு தான் எல்லாமே அடிப்பாங்க, அதனால் அங்கே விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க
கோயிலுக்கு இதை வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்ச பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுங்கன்ட்டு. ஒரு பெயிண்ட் என்ன கலருங்கய்யா வாங்குறதுன்னு கேட்டார். தங்க கலர் வாங்கி கொடுங்க, கோல்டன் கலர் பெயிண்ட் வாங்கி கொடுங்கன்னு. அப்போ கோல்டன் கலர் பெயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதை வந்து கோபுரத்தில் வந்து தங்க கலர் பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவர் போயிட்டு வந்து ஃபோன் போட்டு சொல்கிறார், ஐயா நீங்கள் பெயிண்ட் வாங்கி கொடுக்க சொன்னீங்க, இப்போ நினச்ச நேரம் காளிப்பட்டிக்கு போகிறார். அது ஈடுபாடு. ஏன்னா அவருக்கு வந்து இங்கேருந்து மதுரை போயிட்டு வந்தால் ரொம்ப தூரம், லீவ் போடணும், லாஸ் ஆஃப் பே வரும். அதுவும் மேற்க பார்த்தது. மேற்க பார்த்த முருகன் கோயில் சிறப்பு. அப்போ மேற்க பார்த்த முருகன் கோயில் சிறப்புனா அப்போ பழனி மேற்க பார்த்தது தானேங்க, பழனி. அப்போ அதே ஈக்குவல் காளிப்பட்டி கந்தசாமி. அது வந்து எங்கே இருக்குன்னா திருச்செங்கோட்டிலேருந்து சேலம் போகிற வழியில் மல்ல சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மல்ல சமுத்திரத்துக்கும் ஆட்டையாம்பட்டிக்கும் நடுவில் இருக்குது காளிப்பட்டி கந்தசாமி. ஒரு 6 மாதம் அங்கெல்லாம் இந்த இதெல்லாம் பண்டிகை தேர் எல்லாம் போட்டாங்கன்னா 6 மாதம் அந்த கடையெல்லாம் போடுவாங்க. அது ஒரே சிறப்பான ஒரு கோயில். அது காலையிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்து தான் இருக்கும். அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கும். அது போய் வழிபட்டு வாங்க. ஏன்னா பெயிண்ட் வாங்கி கொடுத்து வாழ்க்கை பிரகாசம் ஆயிடுச்சு. அது ஒரு நிமித்தத்தினாலையும் ஒரு ஜோதிடர் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரா, கேள்வி கேட்குறாரா, டக்குன்னு நிமித்தம், ஐயா எனக்கு அந்த இடத்துக்கு போக முடியல, வேலை பளு அதிகமாக இருக்குது, என்ன? அப்போ ஒரு நிமித்தம் வருது. என்னான்னு யோசித்தோம்னா, அந்த பிரபஞ்சத்தை யோசித்தோம்னா பதில் வருது. அப்போ அந்த பதிலை வந்து வாடிக்கையாளருக்கு சொன்னால் வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரமௌலீஸ்வரர் கோயில். சந்திரமௌலீஸ்வரர் கோயில்னா எல்லாம் மனம் சார்ந்த பிரச்சனை தான். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குதுங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு ஃபோன் போட்டு புலம்புறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் திருவக்கரை வக்கர காளியம்மன்னால்தான் தெரியும். அந்த கடவுளுடைய ஈஸ்வரனுடைய பெயர் சொன்னால் அந்த ஊர் பேர் யாருக்கும் தெரியறதில்லை. அங்கே என்ன அந்த ஈஸ்வரனுடைய பேர் சந்திரமௌலீஸ்வரர். அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகம். அப்போ மனம் சார்ந்த பிரச்சனை, எல்லாத்துக்கும் மனசு தானே கோளாறு. அப்போ பௌர்ணமிக்கு எல்லாருமே இங்கேருந்து போகிறாங்க. ஈரோட்லேருந்து 1000 ரூபா இன்னும் நேற்று கூட சொன்னாங்க. இங்கேருந்து தான் போகிறாங்க. பௌர்ணமி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு போய் சாயந்தரம் போய் படுத்து தூங்கிடுறாங்க மக்கள். ராத்திரி 12 மணிக்கு அங்கே கோபுரத்தில் ஒரு கற்பூரம் ஏற்றுறாங்க. எல்லாம் கற்பூரம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ராத்திரி 12 மணிக்கு உச்சி பொழுதில் நடு நிசி அங்கே வந்து கற்பூரம் ஏற்றுறாங்க. அந்த ஜோதி பார்த்த உடனே அப்படியே கலைஞ்சிடுறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸு, டவுன் பஸ் எல்லாமே ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருக்குறாங்க. திண்டிவனத்துக்கு, பாண்டிச்சேரிக்கு எல்லாமே விட்டுருக்குறாங்க. விழுப்புரம், திண்டிவனம் எல்லாமே ராத்திரி 12 மணிக்கு. நானும் போயிருந்து ஒரு 4 கிளைண்ட் அனுப்பிச்சு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதே புலம்பல் தான், பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஹை போஸ்டிங்கில் இருந்துட்டேன், இப்போ வந்து யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கமிஷனர் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்க்குறாரு. கமிஷனர் அது அரசாங்கத்தில் ஒரு 12-17 மாவட்டத்துக்கு உண்டான அதிகாரியாக இருந்துட்டு இப்போ வந்து நிலைமை சரியில்லை. ஏன்னா அவருக்கு வந்து அவயோகி வந்து சூரியன். அப்போ அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன், ஏன்ப்பா அது யாருமே சொல்லலையா, ஒரு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருந்தால் இத்தனை பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி. அவருக்கு இந்த பணம் வரலை, எல்லாமே லாக் ஆகிடுச்சு கடைசி நேரத்தில். அவருக்கு இந்த மாதிரி பரிகாரத்தை சொன்னேன், போயிட்டு வாங்கய்யா நல்லா இருக்குன்னு. போயிட்டு வந்துட்டு போன வாரம் இந்த மக நட்சத்திரம் வந்த அன்றைக்கி தவசி மேடை போயிட்டு வந்து எனக்கு பதில் சொல்கிறார். ஐயா போயிட்டு வந்துட்டேன், தவசி மேடையில் தான் இருக்கிறேன், போயிட்டு வந்துட்டேன்ட்டு இப்போ 3 நாளைக்கு முன்னால் சொல்கிறார். நேற்று நைட்டு எனக்கு தகவல், அவங்க சிஸ்டர் வந்து எனக்கு தகவல் சொல்கிறாங்க, இது மாதிரி தவசி மேடைக்கு போயிட்டு வந்துட்டாருங்க, நீங்கள் சொன்ன பரிகாரம் செஞ்சுட்டார், ஆள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டார். அப்போ அங்கே வந்து என்ன மெயின், சந்திரன் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம். அப்போ சந்திரன் ராகு காம்பினேஷன். அப்போ எடுத்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே வக்கர காளியம்மன் தான் அங்கே மெயின். அப்போ அங்கே எலுமிச்சம்பழம் சாத்துறதும் ஏகப்பட்ட வழிபாடு அங்கே. ஆனால் உள்ளே இருக்கிற ஈஸ்வரனை யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே தான் ராகு வந்து ராகு காளினா ராகு இல்லையா,
அப்போ ராகு சந்திரன் சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே அந்த டெக்னாலஜி ராகு தானே இப்போ வழி நடத்திட்டு இருக்குது. அப்போ ராகு சார்ந்த பிரச்சனைக்கு என்ட்ரன்ஸ்லேயே அந்த ராகு வந்து வாங்கிக்கிறார். அப்புறமேல் மனசு தெளிவு பண்ணுறார். சந்திரன் ராகு காம்பினேஷன், மனம் தெளிவில்லாதவங்க அங்கே போயிட்டு வாங்க. அதே மாதிரி அங்கேயும் போய் நடுநீசில் தூங்குறாங்க. அது ஒரு வாடிக்கையாக செஞ்சிட்ருக்கிறாங்க. சாயந்தரம் போயிடுறாங்க, அங்கே கிடச்ச இடத்துல துண்டை விரித்து போட்டு படுத்து தூங்குறாங்க, விளக்கு போடுறாங்க. அந்த காளியம்மன் கோயில் சுற்றியே வந்து அங்கே படுத்துருக்குறாங்க மக்கள் எல்லாம். கற்பூரம் வாங்கி போய் மேலே எரியிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் பூசாரி வந்து அங்கே கற்பூரம் பற்ற வைக்கிறார் ராத்திரி 12 மணிக்கு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும். இப்போ பௌர்ணமியில் அந்த சந்திரன் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனை அங்கெல்லாம் போனால் தெளிவடைகிறாங்க. ஏன்னா காளி இருக்கிறார், வக்கர காளியம்மன். இன்னொரு சிறப்பு அந்த கோயிலனா அது யாருக்கும் தெரியறதில்ல. கோயில் சிவன் கோயிலில் அப்படியே ஒரு இதாக போகிறாங்க. மெயினாக காளியம்மன் அங்கே வந்து சனி பகவான் வந்து அப்படியே வாகனம் திரும்பி இருக்கும். வக்கரம்னா என்ன, ரிவர்ஸ். அப்போ எந்த கிரகம் வக்கரமானாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டேன்னா பேரே வக்கர காளியம்மன். அதனால தான் ஹிஸ்ட்ரியை எடுங்க, அந்த கோயிலோட வரலாறை எடுங்க, அந்த பேரை படிங்க, திரும்ப திரும்ப ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. படித்தாதான் அதில் என்ன உள்ளர்த்தம் என்ன இருக்குது, என்ன சொல்ல வந்திருக்கு அந்த கோயிலுடைய பேர், அந்த ஊர் பேர் என்ன, திருவக்கரை. அப்போ திருங்கிற பேர் வந்தாவே அதோட சிறப்புங்கிறது எல்லாமே திருவண்ணாமலை, திருமூர்த்தி மலை இப்படியெல்லாம் வருது இல்லைங்களா. அப்போ அந்த ஊர் பேரே சிறப்பு, திருவக்கரை. அப்போ வக்கர காளியம்மன். அப்போ கிரகங்கள் எல்லாமே வக்கரம் அடைஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு 3-4 கிரகம் வக்கரம் அடைஞ்சிருக்கும். அந்த கிரகங்களுடைய கிழமைகளில் அங்கே வந்து வாடிக்கையாளரை அனுப்பிச்சா அது வெற்றி பெற்றிருக்கு. நானும் அங்கே போயிருக்கிறேன். ஏன்னா நான் திருதியை திதியில் பிறந்தவங்களும் அங்கே போயிட்டு வரலாம். சந்திரன் ஆதிக்கம், சந்திரனுடைய பவர் அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கடுத்ததாக மறுபடியும் சந்திரன் தான் சொல்கிறேன் நான். மெயின் பரிகாரம் என்னென்னா அன்னதானம் இருக்கிறதுலே சிறந்த தானம் அன்னதானம். அப்போ அதை விட சிறந்தது தெரியுமா, நிதானம். அப்போ நிதானம் தவறியவர்களுக்கு அன்னதானம். நிதானம் தவறியதுன்னா என்ன, மைண்டு கொஞ்சம் சேஞ்ச், மனநலம். அவங்களுக்கு நிதானம் தெரியாது, என்ன செய்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ குணசீலம், பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் அங்கே போனீங்கன்னா என்னென்னா அந்த ஊருடைய அந்த கோயிலுடைய வரலாறுனா மனநலம் குன்றவங்களுக்கு வந்து அங்கே கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போயிட்டா அங்கே ஒரு 48 நாள் அவங்க அப்படியே திரிஞ்சுக்குவாங்க. யாரும் சாப்பாடு அங்கெல்லாம் போட்டுருவாங்க. 48 நாள் அங்கே போயிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க குடும்பத்தில். போனதுக்கப்புறம் 48 நாள் கழித்து வந்து மனம் தெளிவாயிடும், அதுக்குண்டான வழி பிறக்கும். அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இப்போ எல்லாத்துக்குமே மனம் சார்ந்த பிரச்சனை தான். மனம், பணம், இதுதான் மெயின் பிரச்சனை. அப்புறம் கஷ்டம், 2 நாள் தான் கஷ்டமே வருது. அப்போ குணசீலத்தில் போய், ஏன்னா அவர் பெருமாள் வந்து சாட்டை தான் கையில் வச்சுருக்கிறார், அபயஸ்தானெலாம் கிடையாது, கையில் சாட்டை வச்சுருக்கிறார். போய் அங்கே என்ன வரலாறு பாருங்கள், மூர்த்தியை பாருங்கள், எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள். அப்போ குணசீலம் அப்படிங்கிற பேர் என்னென்னா, சீலம்னு என்ன, குறைபாடு உடையது. அப்போ குறைபாடு உடையதை வந்து குணப்படுத்துறது தான் அந்த குணசீலங்கிறது பேர். அப்போ அங்கே போனால் அந்த மனநலம் சரியாகும். அங்கே வந்து 12 மணிக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க, எல்லா மூஞ்சும் சலார்னு அடிப்பாங்க. அப்போ அடித்தா அந்த கோயிலில் இருக்கிற தீர்த்தம் அந்த மனம் தெளிவாகும். என்ன சொல்கிறாங்க, போய் சுற்றி போட்டுப்பா, கந்திஷ்டி சுற்றி போடுறங்கிறது கிடையாது. அப்போ கந்திஷ்டிங்கிறது இங்கே தான் இருக்குது, ஆக்ஞ சக்கரம் தான். அங்கே போனால் நல்லிஃபை ஆகும். எதுக்கு அடிக்கிறாங்க சலார்னு இதில், முச்சந்தியில் போய் கந்திஷ்டி போடணும். முச்சந்திங்கிறது இதுதான், நம்ம சொல்லி வச்ச 3 கார்னர் இருக்கிற இடத்துல போய் திஷ்டி உடைங்கிறது அப்படி கிடையாது. முச்சந்திங்கிறது இதுதான். நம்ம எடுத்து எதாவது இங்கே தான் தட்டுவோம், இங்கே தான் பொட்டி வைக்கிறோம். இந்த இடத்துல யாருமே இப்போ பொட்டி வைக்கிறதில்ல, ஃபேஷன் ஆகி போச்சு. கட்டாயம் இந்த இடத்துல பொட்டி வைங்க, அப்போ தான் வந்து எந்த வித பாதிப்பும் வராது, மனம் சார்ந்த பாதிப்பு எதுவும் வராது. யாரும் உங்களை வந்து
எதுவும் ஹிப்னாட்டிசமோ எதுவுமே பண்ண முடியாது. யாரும் அந்த இடத்துல பொட்டு வைக்கிறதில்ல, யாரையும் அதை எதுவுமே பண்ணுறதில்ல. ஃபேஷன் வேணா சந்தனம் லைட்டாக இங்கே மேலே அப்படியே ஒரு இதாக வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து கட்டாயம் கடைப்பிடிங்கள். அதே மாதிரி பரிகாரம், எப்போ போனாலுமே பரிகாரத்துக்கு என்னென்ன பண்ணணும், மொதல் 3 நாள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 48 மணி நேரமாவது குடல் சுத்தமாக இருக்கணும். அதை விட இந்த அன்னதானத்தை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஃபோன் போட்டு 4 நாளைக்கு முன்னால் ஒரு அம்மா சொல்கிறாங்க, சார் நான் அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டா போதுமா, எல்லாம் கை வீசிட்டு போங்க. தன் கையால் அன்னத்தை எடுத்து தானம் கொடுக்கணும். அது இந்த மாதிரி இருக்கிற மனநல காப்பத்துக்கு எங்கே இருக்குதோ அங்கே கேட்டு விசாரித்து போய் உங்கள் கையால் அவங்களெல்லாம் முகத்தை பாருங்கள், உங்கள் கையால் அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து இது ஏதோ கொஞ்சம் சம்பவம் நடந்ததுனால யாருமே வெளியே சாப்பாடு எதுவும் வாங்கிறதில்ல. அதனால் அவங்களே சமைச்சு போகிறாங்க, நம்ம மட்டும் பணம் கட்டிட்டா போதும். அப்போ அந்த இடத்துல போய் உங்கள் ஒரு திருமண நாளோ ஒரு பிறந்த நாளோ அந்த நாளில் போய் அந்த மனநல காப்பகத்துக்கு, ஏன்னா அன்னதானத்திலையும் சிறந்தது நிதானம், அந்த நிதானம் தவறியவங்களுக்கு போனீங்கன்னா அந்த மனம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். எல்லாத்துக்குமே அந்த மைண்டு தானே, அந்த மைண்டு இல்லைன்னா இப்போ பிரேக்கப் ஆகுது, எல்லாமே ஆகுது இல்லையா, மன முறிவு ஏற்படுது இல்லையா. அதுக்கெல்லாமே கட்டாயம் இந்த குணசீலம் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போகலன்னா அந்தந்த மாவட்டம் அந்தந்த ஊருக்கு அருகில் உள்ள மனநல காப்பகத்துக்கு போய் அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள். அடுத்தடுத்த வாய்ப்புகளில் மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது நான் ஆராய்ந்து நான் அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனருமான எங்கள் குருநாதருமான திரு என் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் அலைபேசி எண் 9751888532 97 51 88 85 32. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக பரிகாரங்கள் தரக்கூடிய வெற்றி ரகசியங்கள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் தன்னுடைய சிற்றுரையை வழங்கியிருக்கிறார். இப்போ வந்து என்னோட ஐயா பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய எல்லாருமே பிஸியாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். நல்லா நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க, ஓகேங்களா. மிகப்பெரிய ஒரு வெற்றி ரகசியங்கள் பிரபஞ்ச ஆற்றலாம் வந்து உணர முடியும். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்தி அவர்களுக்கு நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். சக்திவேல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.